வணக்கம். ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன், ஐடியா இந்த 3 நபர்களுமே ஒரு புதிய விதமான கேலண்டரை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இவர்களுடைய கேலண்டரில் 12 மாதம் கிடையாது, 13 மாதங்கள் இருக்கிறது. ஆமா. உங்களிடம் ஒரு கேள்வி. ஒரு மாதத்தில் எத்தனை நாட்கள்? 31 இல்லை 30. பிப்ரவரி மாதம் மட்டும் 28 இல்லை 29. ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்கள்? 12 மாதங்கள். ஆனால் இவர்களுடைய கேலண்டர் படி நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு மாதத்தில் 28 நாட்கள், ஒரு வருடத்தில் 13 மாதங்கள். இந்த ஸ்கேமை இன்னைக்கு மிக ஆழமாக நாங்கள் உங்களுக்கு முன்பு எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம். சாதாரணமாக நீங்க ரீசார்ஜ் செய்யும் போது இதெல்லாம் கவனிப்பதில்லை. ஆனால் நீங்க எதை கவனிக்காம விட்டீர்களோ அதே விஷயத்தை வைத்து அவர்கள் லாபம் பார்த்து வருகிறார்கள். அதாவது நீங்க வருடந்தோறும் கட்டி வரக்கூடிய அந்த ரீசார்ஜ் திட்டத்தில் நீங்க ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கிறீர்கள். இந்த விஷயம் ட்ரையிடமும் போயிருக்கிறது. ட்ரை எடுத்து வைத்த விஷயம், அவர்கள் கொடுத்த பதில், இல்லை இந்த டாரிஃப் நாட்கள் எல்லாம் அவர்கள் தான் நிர்ணயம் செய்யணும். டாரிஃப் நாட்கள் அவர்கள் நிர்ணயம் செய்யலாம். ஆனால் அதே இடத்தில் ஒரு மாதத்தில் எத்தனை நாட்கள் இருக்கிறது? அதாவது 30 நாட்கள் இருக்கும்படி ஏதோ ஒரு பிளான் இருந்தால் போதும். மீதம் இருக்கக்கூடிய பிளான்கள் அவர்கள் எடுத்துக்காட்டலாம். இப்போ இந்த ஒட்டுமொத்த ஸ்கேமை இந்த பதிவில் நீங்க ஆழமாக பார்க்க போறீர்கள். அதற்காக நாங்கள் உங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் எடுத்து வைத்திருக்கிறோம். அதாவது என்னுடைய ஸ்கிரீனை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங்கில் நீங்க பார்த்தீர்கள்னா ஜியோ உடைய ரீசார்ஜ் திட்டம், ஏர்டெலுடைய ரீசார்ஜ் திட்டம் மற்றும் வோடாஃபோன் ஐடியாவுடைய ரீசார்ஜ் திட்டம் 3ஐயுமே நீங்க பார்த்து விடுகிறீர்கள். நீங்க முதலில் ஜியோவை பாருங்கள். ஜியோவுடைய இந்த ரீசார்ஜ் பிளானை நீங்க பார்க்கும்போது ஒரு இடத்தில் 365 நாட்களுக்கான ஒரு பிளான் இருக்கும், இன்னொரு இடத்தில் 90 நாட்களுக்கான பிளான் இருக்கும். ஆனால் எனக்கு 90 நாளும் வேண்டாம், 365 நாட்களும் வேண்டாம், நான் ஒரு மாதத்திற்கு ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க தேடி அலசி பார்த்தீங்கன்னா கடைசியில ஜியோ ஃப்ரீடம் என்று எழுதக்கூடிய அந்த இடத்தில் அங்க 30 நாட்களுக்கான திட்டம் இருக்கு. அதாவது they have the plan. ஆனால் அவர்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்டைலை நீங்க பார்த்தீர்கள்னா ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு மூலையில தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஆனால் பிரதானமாக நீங்க பார்க்கக்கூடிய திட்டம் என்ன? 28 நாட்கள், 56 நாட்கள் அல்ல 84 நாட்கள். இது பிரதானமாக இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கு வரலாம். இப்போ ஏர்டெல்லை பாருங்கள். ஏர்டெல்லை பார்த்தீர்கள்னா ஏர்டெல்ல மேலேயே எழுதியிருக்கிறார்கள். அதாவது 30 நாட்களுக்கான பிளான் இருக்கு, 365 நாட்களுக்கான பிளான் இருக்கு. ஆனால் அதிகமாக இருக்கக்கூடிய பிளான் எதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா அதே 28, 56, 84. இந்த மேஜிக் ஃபிகரை நீங்க ஆழமாக பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கணக்கு என்ன. இப்போ வோடாஃபோன் ஐடியாவிற்கு வந்து அவர்களுடைய பிளானும் அப்படித்தான். அதே 28, 56 and 84. இப்போ என்ன நடக்குதுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா இந்த 3 கம்பெனிகளுமே ஒரு காஃபி டேபிளில் உட்கார்றாங்க. அந்த காஃபி டேபிளில் காஃபி குடிச்சிட்டு இன்னைக்கு இந்த பிளானை வெளிவிடலாம், இன்னைக்கு இந்த ரீசார்ஜ் திட்டத்தை வெளிவிடலாம். 3 பேருமே ஒரே முறையான பிளான், ஒரே முறையான பிளானிங், ஒரே முறையான திட்டம். இப்போ இந்த நம்பர்களை நீங்க ஒரு முறை பாருங்க. அதாவது எனக்கு ஒரு மாதத்திற்கு பிளான் 28 நாட்கள், இதுதான் என் கையில இருக்கு. 28 into 12 மாதங்கள். கால்குலேட்டர்ல வரக்கூடிய நம்பர் 336, அதாவது 336 நாட்கள். இப்போ இன்னொரு 29 நாட்களை நான் சேர்த்தால் மட்டும்தான் அந்த 365 நாட்கள் கணக்கு வரும். அதாவது 12 மாதங்கள் நான் ஏற்கனவே செலுத்தி விட்டேன். அதற்கு மேலே இன்னொரு மாதத்திற்கு நான் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் அந்த வருடத்தை என்னால் முடிக்க முடியும். இது ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியா 3லையுமே இருக்கு. சரி, நான் கொஞ்சம் பெரிய ரீசார்ஜ் பண்ணுறேன், 3 மாதத்திற்கு எனக்கு தேவை. அப்போ 3 மாதத்துக்கு நான் பண்ணேன்னா அந்த லாபம் எனக்கு கிடைக்கும்னு என்னுடைய ஒரு நம்பிக்கை. இந்த கம்பெனிகளுடைய இந்த கணக்கெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்? 84 நாட்களுக்கான ஒரு ரீசார்ஜ். அதுதான் பிரதானமாக 3 மாதத்திற்கு நிம்மதியாக இருக்கலாம்னு நம்ம போடுறோம். அந்த 3 மாதத்தை
நீங்கள் 12 அதாவது ஒரு வருடத்தில் நீங்கள் கால்குலேட் செய்து பார்த்தீர்கள்னா 4 முறை, அதாவது 84 into 4, 84 84 84 84. இது எவ்வளோ வருது? அதே மேஜிக் ஃபிகரான 336. அப்போ இன்னொரு மாதத்திற்கு நான் ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு வருடத்தை என்னால் முடிக்க முடியும். அப்போ 28 நாட்களுக்கான பேக் நான் ரீசார்ஜ் பண்ணுவேன். சரி, நடுவில் 56 நாட்களும் இருக்கு 2 மாதத்திற்கு, 60 நாட்கள் 2 மாதங்கள். ஆனால் இங்கே இருக்கிற திட்டமே 56 நாட்கள் மட்டும்தான். சரி, அப்போ 56 into 6, 6 முறை, அப்போ ஒரு வருஷம் முடியும்னு நம்ம நம்பலாம். 56 into 6, அதை நீங்க பார்த்தீர்கள்னா அதே மேஜிக் ஃபிகர் 336. இப்போ இன்னொரு மாதம் நான் ரீசார்ஜ் பண்ணேன். பாருங்க, அவர்களுடைய கேலண்டர் படி 13 மாதங்கள் இருக்கிறது. அவர்களே உருவாக்கி விட்டார். உங்களுக்கு தெரியாது. நீங்க போய் ரீசார்ஜ் அந்த பிளானை பார்க்கும்போது 28 நாட்கள், 54 நாட்கள் அல்ல 86 நாட்கள். இப்போ ஜியோ எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி வோடாஃபோன் ஐடியாவுடைய வெப்சைட்டும் நான் அலசி பார்த்தேன். இவர்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி படி நீங்க பார்த்தீர்கள்னா அதுவும் அதே படிதான் இருக்கிறது. ஒரு 2 பிளானை வச்சிருக்காங்க. பிளான் இல்லைன்னு இல்லை, ஆனால் அந்த பிளானை நீங்க தேடி அலசி ஆராய்ந்து அதற்குள்ள போய் இல்லை 365 நாட்கள் 2000-3000 நீங்க கட்டுங்க, 3500 கட்டுங்க. இல்லை அந்த ஒரு மாதத்திற்கான பிளான் ஏதோ ஒரு மூலையில ஒளிச்சு வச்சிருப்பாங்க, அதை நீங்க பண்ணுங்க. சாதாரணமா இன்னைக்கு எல்லாருடைய மனதிலுமே பதிந்து விட்ட ஒரு விஷயம், 3 மாதத்திற்குன்னா 84 நாட்கள், 2 மாதத்திற்குன்னா 56 நாட்கள், 1 மாதத்திற்குன்னா 28 நாட்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை எப்படி பிரைஸ் மேனிப்புலேஷன் நடக்குதுன்னு நீங்க பாருங்க. இப்போ ட்ரையிடம் இதே விஷயத்தை கேட்டார்கள். அதாவது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ட்ரை கொடுத்த பதிலை நீங்க பார்த்தீர்கள்னா, the telecom companies to provide at least one plan with validity of 30 days. However, companies continue to offer 28 days pack as default. ஒரே ஒரு பேக்காவது கம்பெனிகள் இந்த 30 நாட்களுக்காக கொடுத்தே தீர வேண்டும். அதற்கு மேல அவர்களுடைய இஷ்டம். நீங்க அதிகபட்சம் நீங்க பார்த்தீர்கள்னா இதே 28, 56 அல்ல 84 நாட்களுக்கான பிளான் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் ஒழிய வேறு எந்த விதமான பிளானும் கிடைக்காது. இது ஒரு பப்ளிக் அவேர்னஸ்க்கான ஒரு வீடியோவாக நீங்க பார்க்க வேண்டும். கன்சியூமர் ரைட் அண்ட் கவர்மெண்ட் இன்குவைரி, இதில் இதே விஷயம் போனது. அதாவது ஆர்டிஐ முறைப்படி பிஜேபியுடைய எம்பியான ஓம் பிரகாஷ் மாத்தூர் அவர்களே இதே டெலிகாம் மினிஸ்ட்ரியிடம் தன்னுடைய அரசாங்கத்திடமே இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். கஸ்டமருடைய ரைட் என்ன, கவர்மெண்ட் என்கொயரியில் என்ன பதில் கிடைத்தது, அதை நீங்க பாருங்க. He has raised the question about whether the telecom companies 28 days plan sold as monthly plan has come to notice of the government. எனக்கு எங்களுடைய அரசாங்கத்துக்கு முன்பு ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஒரு மாதத்திற்கான இந்த திட்டம் அது 28 நாட்களாக தான் நீங்க அக்செப்ட் செய்கிறீர்களா, அதற்கான விளக்கம் தேவை என்று. The government responded that the telecom companies has the flexibility to decide the validity of their plans but must report new tariff to TRAI. அவர்களுக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது. எப்படி வேணாலும், அதாவது 2 நாட்களுக்கு ஒரு பிளானை கொண்டுட்டு வரலாம், 7 நாட்களுக்கு ஒரு பிளான் கொண்டுட்டு வரலாம், அது அவர்களுடைய சுதந்திரம். ஆனால் அவர்கள் கொண்டு வரக்கூடிய இது போன்ற பிளான்ஸ்களை பற்றி டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ட்ரையிடம் அதற்கான தகவலை கொடுக்கணும். However, the video suggested that while regulation exists, the market has evolved in such a way that consumers are still being charged an extra month. எங்களுடைய இந்த பதிவை நீங்க பார்த்தீர்கள். அரசாங்கம் கூறுவது அந்த புதிய பிளானை பற்றி ட்ரையிடம் கூற வேண்டும் என்று. ட்ரையோட ரெகுலேட்டரி படி நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு திட்டமாவது அந்த 30 நாட்களுக்கான திட்டம். ஆனால் இந்த 3 கம்பெனிகளுமே பிரதானமாக எடுத்து வைத்த அந்த 28, 56 மற்றும் 84 நாட்கள், இதை நீங்க வைத்து பார்த்தீர்கள்னா ஒரு மாதம் 30 நாட்களுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா திட்டத்தை உங்கள் மீது திணித்து வருகிறார்கள்.
எவ்வளோ பெரிய மோசடின்னு நீங்கள் பாருங்கள். இதை பற்றி எத்தனை பேர் கவலைப்பட்டீர்கள், இதை பற்றி எத்தனை பேர் கால்குலேட் செய்தீர்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இது போன்ற கம்பெனிகளுடைய அத்துமீறல்கள், அவர்களுடைய அழுச்சாட்டியத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தயவு செய்து கீழே கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை எழுதிவிடுங்கள். இது போன்ற கம்பெனிகள் செய்யக்கூடிய ஊழல், இது ஊழல் கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 100 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் மொபைல் ஃபோன் யூசர்ஸ்களாக இருக்கிறார்கள். ஏற்கனவே இருந்த அந்த 10 ரூபாய் ரீசார்ஜ் திட்டத்தை முறித்து விட்டார்கள். இவர்கள் மாதந்தோறும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் ரீசார்ஜ் செய்யும் போது நீங்கள் பார்த்தீர்கள்னா 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் என்று அந்த ரீசார்ஜும் அதிகரித்து கொண்டு. எனக்கு இன்டர்நெட் தேவையில்லை, நான் ஒரு சாதாரணமான கீபேட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயி, எனக்கு இன்டர்நெட் என்னன்னே தெரியலை, எனக்கு ஃபேஸ்புக் கிடையாது, யூடியூப் கிடையாது, எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஆனால் கூட நீங்கள் அந்த இன்டர்நெட் வாங்கியே தீரும். சரி, என்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, எனக்கு இன்னொரு ஃபோனும் இருக்குது, ஒரே ஃபோனில் 2 சிம் கார்டு போட்டுட்ருக்கேன். எனக்கு இந்த இன்டர்நெட் ஒன்றில் இருந்தால் போதும், இரண்டாவது சிம் கார்டில் எனக்கு இன்டர்நெட் தேவையில்லை. கிடையாது, நீங்கள் அப்படி தான் வாங்கணும். இன்டர்நெட், எஸ்எம்எஸ், வாய்ஸ் 3மே உங்கள் மீது திணிக்கப்படுகிறது. அதாவது உங்களுக்கு தேவை இருக்கோ இல்லையோ எங்களுக்கு தேவை, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், நீங்கள் வாங்கியே ஆகணும். அப்போது நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்திற்கும் நீங்கள் சார்ஜ் செய்யப்படுகிறீர்கள். அதற்கு இடையில் இவர்களுடைய புதிய கேலண்டர், இவர்களுடைய கேலண்டரில் 12 மாதம் கிடையாது. இவர்களுடைய கேலண்டர் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 365 நாட்கள் கிடையாது. இவர்களுடைய கேலண்டர் படி 365 + 28 டேஸ். இது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஐடி மினிஸ்ட்ரிக்கு, டெலிகாம் மினிஸ்ட்ரிக்கு, இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு யாருக்குமே தெரியவில்லையா? சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.